ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் அப்பயே ரோஹித் சர்மா இன்னைக்கு ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இன்னைக்கு குண்டன் டிகாக் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வரிசையா தோத்ததுக்கு அப்புறம் 3 சேஞ்சஸ் இன்னைக்கு பண்ணாங்க. குண்டன் டிகாக், மைக் ராவத், தீபக் சகர் 3 பேர் உள்ள வந்தாங்க. ஆல்ரெடி ரோஹித் சர்மா இன்ஜுரினால மேட்ச் ஆடல. மிச்சில் சாண்ட்னரும் ட்ரெண்ட் போல்டும் அவ்வளவா இந்த சீசன் ஈடுபடல. அதனால அவங்களையும் வெளில வச்சிருக்காங்க. ரிக்கில்டன் அஸ்தீப் சிங் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் ஆயிரும் அப்படின்னு பார்த்தப்ப கடைசி பால் சிங்கிள் தட்டி அந்தார போயிட்டாரு. அவர் போட்ட லென்த்துக்கும் ஸ்விங்குக்கும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லயே ரிக்கில்டன் சஷாந்த் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 8 பாலுக்கு 2 ரன் மட்டுமே அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ரோஹித் சர்மாக்கு இன்னொரு பார்ட்னர்ஷிப் குண்டன் டிகாக் கரெக்டா இருப்பாருன்னு தோணுது. சூரியகுமார் யாதவ் வந்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவரோட ஃபார்மு இன்னும் வரவே இல்லை. மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா இல்லை. அதனால சூரியகுமார் யாதவ் தான் மேட்சை எடுத்துட்டு போனோம். அவருமே ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் செமையான லைன் அண்ட் லென்த் போட்டுக்கிட்டே இருந்தார். அதுதான் இன்னைக்கு அவரோட சக்சஸ். எப்போதும் ஷார்ட் பால் போட்டு அதிகமாக டெஸ்ட் பண்றேன்னு ரன் கொடுப்பாரு. இன்னைக்கு லைன் அண்ட் லென்த் செமையா போட்டாரு. இன்னொரு சைடு டிகாக் பொறுமையா ரன் சேர்த்துக்கிட்டே இருந்தாரு. கிடைக்கிற பாலெல்லாம் 4, 6 அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நமந்தீர் வந்த உடனே குண்டன் டிகாக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவரும் தேவைப்பட்ட நேரத்தில் பவுண்டரிஸ்லாம் அடிச்சாரு. பவர் பிளே முடிகிறப்ப 6 ஓவருக்கு 48 ரன் 2 விக்கெட். இது மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். யுஸ்வேந்திர சகல் கைக்கு வந்த ஈஸியான கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. அப்போதைக்கு நம்மந்தீர் 10 பால் தான் ஆடி இருந்தாரு. அப்பயே கேட்சை பிடிச்சிருந்தா இவ்வளோ ரன்ஸ் வந்திருக்கவே தேவையில்ல. கேட்ச் மட்டும் டிராப் பண்ணது இல்லாமல் இன்னைக்கு பவுலிங்லேயும் யுஸ்வேந்திர சகல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். நம்மந்தீர் அவருக்கு கேட்ச் விட்டதுக்கப்புறம் நல்லா ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பாலும் சுத்தாம கிடைக்கிற கேப்ல 6, 4ன்னு அடிச்சாரு. அதே மாதிரியே ரொட்டேட்டும் நிறையா பண்ணாரு குண்டன் டிகாக்கு. பவர் பிளேல அவங்கள சுத்தமாக ரன்னே அடிக்கல. அவங்க எப்போ ரன் அடிச்சாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் தான் அவங்க நிறையாவே ஸ்கோர் பண்ணாங்க. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுச்சு. நம்மந்தீர் செமையாடி 30 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். இந்த சீசனில் என்னன்னு தெரில, யாராவது ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க அப்படின்னா உடனே அவுட் ஆயிடுறாங்க. அதே மாதிரியே நம்மந்தீரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. நம்மந்தீர் செமையாடி 3 6, 3 4 இன்னைக்கு அடிச்சாரு. ரன்னு அதிகமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் பிளான் பண்ணி சஷாந்த் சிங்க்கு கொடுத்தாரு. போன மேட்சே அவருக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு. இந்த மேட்சும் அதே மாதிரியே நமந்தீரை விக்கெட் எடுத்துட்டாரு. சஷாந்த் சிங் எங்கேயுமே பவுலிங் போட்டதில்லை. ஐபிஎல்ல வந்து இப்பதான் பவுலிங் போடுறாரு. இது அவருக்கு 2வது மேட்ச். அதுக்குள்ளேயே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு குண்டன் டிகாக் ஆடின ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி போட்டுட்டாரு. இவனை ஏன்டா இவ்வளோ நாள் வெளில உட்கார வச்சிங்க அப்படின்னு மும்பை ஃபேன்ஸுக்கே டவுட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு செமையா ஆடி செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ரோஹித் சர்மாவுக்கு ஃபிட்னஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பனிங் குண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் தான் இறங்குவாங்க. இந்த சீசன் பாண்டியாவுக்கு பேட்டில் ஒழுங்காவே படலை. இன்னைக்கு 12 பாலுக்கு 14 ரன் தான் அடிச்சாரு. அதுலேயும் ஒரு 6 அடிச்சிட்டாரு. மார்க்கோ யான்சன் போட்ட பவுன்சர்ல ஸ்ட்ரெயிட்டா பாண்டியா அடிச்சாரு. அது 6 போக வேண்டிய பால். ஸ்ரேயஸ் ஐயர் செமையா ஜம்ப் பண்ணி பாலை தூக்கி போட்டு கேட்சை பிடிச்சிட்டாங்க. வார்லட் அப்போ அவரும் 6 லைன் பக்கத்தில் வந்ததுனால கேட்சை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் செமையா தடுத்தார். அதை அவரு கேட்சை பிடிச்சது கூட அவ்வளோ ட்ரெண்ட் ஆகல. பெவிலியன்ல ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் கொடுத்த ரியாக்ஷன் தான் இப்ப இன்டர்நெட் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு. இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் இதுதான். இன்னைக்கு திலக் வர்மாவை ரொம்ப லேட்டா தான் இறக்கினாங்க. வந்த 2 பாலுக்கு 2 4 அடிச்சுட்டு அவரும் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கடைசியா 20 ஓவருக்கு 195 ரன் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பஞ்சாப் கிங் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. ஒரு சைடு குண்டன் டிகாக் செம்மையா ஆடிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு டாட் வச்சு செம்மையா போட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பவுலர்ஸை நல்லா ரொட்டேஷன் பண்ணி பவுலிங்கை கொடுத்தாரு. பிரியான்ஸ் ஆரியா எல்லா மேட்சும் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா லாங் இன்னிங்ஸ் எடுத்து போக மாட்டேங்கிறாரு. இன்னைக்கும் செமையா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா உடனே அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு 9 பாலுக்கு 15 ரன் அடிச்சு ஒரு 6, 2 4 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. பிரப்சிம்ரன் சிங் பஞ்சாப் கிங்ஸ்க்கு கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
இன்னைக்கும் அதே மாதிரியே நல்லா அடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு. கான்லி ஐபிஎல்ல ரன் அடிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. இன்னைக்குமே ஆட கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. 12 பாலுக்கு 17 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இதுல 2 சிக்ஸ், ஒரு 4. அதுலயே ரன் வந்துருச்சு. ஆனா நிறைய டாட் ஆடினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்த பாலே 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருமே ரன் நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளே முடியறப்ப 6 ஓவருக்கு 61 ரன், 2 விக்கெட். என்னதான் விக்கெட் போனாலும் பவர் பிளேல ஸ்கோரு அதிகமாகவே அடிச்சு வச்சுட்டாங்க. சர்துல் தாக்கூர் போட்ட 7வது ஓவர் மட்டும் ஸ்லோவா ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே 6-4ன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல மெயின் பவுலர் யாருக்குமே ஒழுங்கா விக்கெட்டே விழுவ மாட்டேங்குது. பிரப் சிம்ரன் சிங் 23 பால்ல ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. பிரப் சிம்ரன் சிங் எல்லா மேட்சுமே செமையா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் இன்னொரு சைடு 31 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. இவரு கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் 50 அடிச்சிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. பிரப் சிம்ரன் சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து 139 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க 66 பால்ல. கடைசியா ஸ்ரேயஸ் ஐயர் சர்துல் தாக்கூர் ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 35 பால்ல 66 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இதுல 4 சிக்ஸ், 5 4 அடிச்சிருக்காரு. பிரப் சிம்ரன் சிங்கும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் சேர்ந்து மேட்சை ஈஸியா முடிச்சிட்டாங்க. 196 டார்கெட்டை 17வது ஓவர்லயே முடிச்சு நெட் ரன் ரேட்டை நல்லா ஏற்றிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட பஞ்சாப் கிங்ஸ் தோக்கல. அப்புறம் எதுக்குற அவங்களுக்கு நெட் ரன் ரேட்டு அப்படின்னு கேட்டா ஃபியூச்சர்ல தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் தான் மேன் ஆஃப் த மேட்ச். 4 ஓவர்ல 22 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 200 ரன்னை 15 ஓவர்ல முடிக்கிற இந்த காலத்துல எக்கனாமிய 5.50ல போட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹர்ஷ்தீப் சிங் இன்னைக்கு எக்ஸ்ட்ராஸ் போடவே இல்லை. பவுலர்ஸ் இந்த ஐபிஎல்ல நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் கடந்த 3 வருஷமா சூப்பரா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு கேகேஆர் கேப்டன்சில இருந்து தூக்கி வேற டீமுக்கு மாற்றி விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட கேப்டன்சில மட்டும் இல்லாம அவருமே நிறைய ஸ்கோர் பண்றாரு. ஆனா அவரை இந்தியா டீம்ல எடுக்கிறதுக்கு மட்டும் நிறைய யோசிப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் எந்த மேட்சுமே தோக்காம டாப்ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துட்டாங்க. நெட் ரன் ரேட்டுமே ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. 9வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.